கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா வர வர விருத்தி அடைவாய். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வர 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 ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் கொடுக்க போகிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், வர வர பாடுகள், வர வர கஷ்டங்கள், வர வர தோல்விகள், வர வர பின்மாற்றங்கள். இல்லை பிரியமானவர்களே, அதெல்லாம் மாறி வர வர ஜெயம், வர வர மேன்மை, வர வர ஆசீர்வாதம், வர வர கர்த்தர் செழிக்க பண்ணுவார். வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனாக்குவார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக, மகா பெரியவளாக நீங்க மாறுவீங்க. மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கை வர வர விருத்தி அடையணும். நீங்கள் வேதாகமத்தை வாஸ்து பாருங்க. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனம் கட்டாயம் நீங்கள் வாசிங்க. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் வெகு நாளாக யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர வீழ்ச்சி அடைந்தார்கள். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர வீழ்ச்சி அடைந்தார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் வர வர விருத்தி அடையணும். அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 சாமுவேல் 5:10 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், தாவீது வர வர விருத்தி அடைந்தார். எனக்கு உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரே, ஆனால் நீங்கள் வர வர விருத்தி அடையணும். இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுக்க போகிறான். ஒரு ஏழை மனிதன், கஷ்டப்பட்ட மனிதன், ஆனால் தெய்வ மனிதன். ஆண்டவர் சொன்னார், ஒரு சின்ன தொழிலை நீ ஸ்டார்ட் பண்ண. தெய்வ மனிதன் ஆண்டவர் சொன்னபடி ஒரு சின்ன தொழிலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த தொழிலை கர்த்தர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய தொழிலாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். குறிப்பாக அவங்க குடும்பமே பெரிய வசதியான குடும்பம். அத்தனை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் இந்த மனிதனை கர்த்தர் வசதியாக உயர்த்தி ஆசீர்வதித்து விட்டார். காரணம் என்ன? கர்த்தர் அந்த மனிதனோடு இருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உங்க கூட இருந்தா வர வர நீங்கள் விருத்தி அடைவீங்க. வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்தையும் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யோசேப்போத்தோடு கூட கர்த்தர் இருந்தா அவன் வர வர பெரியவனானான். நீங்கள் வர வர பெரியவனாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, இது வரைக்கும் தோல்வியும் பிரச்சனைகளும் பாடுகளும் கடனும் இருந்திருக்கலாம். இனி இவருடைய வாழ்க்கையில் வர வர விருத்தியை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். வர வர விருத்தி அடைவீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.